காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு நாள் உணவு தேடி வீட்டு விட்டு பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க ரொம்ப தூரம் பறந்து வந்து அவங்களுக்கு எந்த உணவும் கிடைக்கவே இல்லை. இதனால தொடர்ந்து பறந்துகிட்டே இருந்தவங்க இப்ப அந்த காட்டுல உள்ள மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி பறந்து வந்தவங்க அங்க உள்ள ஒரு பெரிய மரத்துல இனிப்பான செரி பழங்கள் நிறைய பழுத்திருக்கத பார்த்துட்டாங்க. உடனே காலுக்காகவும் குறிக்காகவும் அந்த மரத்துல போய் உட்கார்ந்தாங்க. இப்படி உட்கார்ந்த இவங்க ரெண்டு பேரும் அவங்க வயிறு நிறைய அந்த செரி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் இவங்களுடைய வயிறு நிரம்பிடுச்சு. அப்பாடா காலுஜி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் வயிறு நிறைய சாப்பிட்டேன். நான் மட்டும் என்ன, நானும் அப்படிதான். காலுஜி, இந்த மரத்துல இவ்வளவு செர்ரி பழங்கள் பழுத்து இருக்கிறத மத்த பறவைகள் பார்த்தா ஒரே நாள்ல இந்த பழங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஆமாங்கோரி, இந்த பக்கம் எந்த பறவையும் வராம இருந்தாதான் நாம தினமும் இங்க வந்து இந்த மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட முடியும். காலுஜி, முதல்ல நாம இந்த மரத்தை விட்டு கிளம்பணும். நாம இந்த மரத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எல்லா பறவைகளும் இங்க வந்துருவாங்க. பிறகு அங்கிருந்து பறந்து போன காங்கள் கொஞ்ச தூரத்துல உள்ள ஒரு மரத்துல போய் உட்கார்ந்தாங்க. காலுஜி, இந்த மரத்தை தாண்டி எந்த பறவைகளும் அந்த பக்கம் போக கூடாது. அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஐடியா பண்ணணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப ரீட்டா கிளி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. ரீட்டா ரீட்டா, இங்க வா, ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டுட்டு போ. காலு, என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. மலைப்பகுதிக்கு போய் ஏதாவது பழங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ரீட்டா, விஷயமே அதுதான். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா தயவு செஞ்சு உணவு தேடுறதுக்காக மலைப்பக்கம் போயிடாத. அங்க இப்ப புதுசா ஒரு கழுகு வந்திருக்கு. என்னது, கழுகு வந்திருக்கா? ஐயோ! கழுகோட பேரை கேட்டதுக்கே இப்படி பயப்படுறியே. அந்த கழுகு கிட்ட மாட்டின நானும் காலுஜியும் எப்படி பயந்துருப்போம். கொஞ்சம் ஏமாந்திருந்தா நானும் காலுஜியும் அந்த கழுகுக்கு இரையாகி இருப்போம். அது எங்களை பிடிக்க விரட்டிக்கிட்டே வந்துச்சு. நல்ல வேலையா நாங்க தப்பிச்சு இங்க வந்துட்டோம். அப்படியா? அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த மலை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இப்படி நம்ம காட்டுக்கு ஒரு புது கழுகு வந்த விஷயம் தெரியாம எந்த பறவையும் மலைப்பக்கம் போய் அந்த கழுகு கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் நாங்க இங்க உக்காந்து வர்ற பறவைகளை எல்லாம் திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். காலு, கோரி, என்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நானும் என்னோட கண்ணுல படுற பறவைகள் எல்லார்கிட்டையும் உணவு தேடுறதுக்காக தப்பி தவறி கூட மலை பக்கம் போயிடாதீங்கன்னு எச்சரிக்கை பண்றேன். இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு வந்த வழியா திரும்பி போயிடுச்சு. காலுஜி, இதுக்கப்புறம் நாம எந்த பறவை கிட்டையும் சொல்ல வேண்டாம். ரீட்டா கிளியே போய் காட்டுல உள்ள எல்லா பறவைகள் கிட்டையும் கழுகு வந்த விஷயத்த சொல்லிடும். ஆமா ஆமா, அந்த மரத்துல உள்ள எல்லா செர்ரி பழங்களையும் நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் சாப்பிட போறதில்ல. கழுக பத்தி நினைச்சு பயந்துகிட்டே பறந்து போன ரீட்டா கிளி வழியில சோனா குருவிய பாத்துடுச்சு. சோனா சோனா, எக்காரணத்தை முன்னிட்டும் நம்ம காட்டுல உள்ள மலை பகுதிக்கு போயிடாத. நம்ம காட்டுக்கு புதுசா ஒரு கழுகு வந்திருக்கு. நான் நேத்து கூட அந்த பக்கமா தான் பறந்து வந்தேன். நான் எந்த கழுவியும் பார்க்கலையே. ஐயோ சோனா, கழுகு வந்ததே இன்னைக்குதான். இன்னைக்கு காலையில தான் காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த கழுக பார்த்திருக்காங்க. அப்படியா? நம்ம காட்டுல இனிப்பான பழங்களை தரக்கூடிய மரங்கள் எல்லாமே அந்த பகுதியில தான் இருக்கு. இப்ப கழுகு அங்க வந்ததால நம்ம அந்த பக்கம் இனி போகவே முடியாது. சோனா, நம்ம பாக்குற பறவைகள் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியாகணும். ஆமா ரீட்டா, இல்லனா இந்த விஷயம் தெரியாத பறவைகள் அந்த பக்கம் போய் தங்களுடைய உயிரை விட்டுடுவாங்க. நானும் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்றேன், நீயும் சொல்லு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே காங்கள் 2 பேரும் மலைப்பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. அங்க போன இவங்க நேத்து மாதிரியே இன்னைக்கும் வயிறு நிறைய அந்த செரி பழங்களை சாப்பிட்டாங்க. அது ஒரு குளிர்காலம். அதனால சூரிய வெளிச்சத்தால கிடைக்கக்கூடிய கதகதப்பு காலுக்காகத்துக்கும் கோரிக்காகத்துக்கும் ரொம்பவும் இதமா இருந்தது. இதனால பழங்களை சாப்பிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் சூரிய வெளிச்சம் உள்ள ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. கோரி, கழுகு மேல உள்ள பயத்துல இதுக்கப்புறம் எந்த பறவையும் இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. ஆமா, நாம இனிமே தினமும் இங்க வந்து பழங்களை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி நிம்மதியா படுத்து தூங்கிட்டு போகலாம். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் பிறகு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் உணவு தேட பறந்து வந்த சோனா குருவியோ ரீட்டா கிளியோ எந்த உணவும் கிடைக்காதால ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு புறா பறந்து வந்துச்சு. புறான்னா, நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே உணவு கிடைக்கல. அதனால என்ன, வாங்க மலைப்பகுதிக்கு போய் பாப்போம். அங்க கண்டிப்பா ஏதாவது பழங்கள் கிடைக்கலாம். புறா, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம காட்டுல உள்ள மலைப்பகுதிக்கு தப்பி தவறி கூட போயிடாத. அங்க இப்போ ஒரு கழுகு வந்திருக்கு.
பிறகு ரீட்டாக்கிலேயும் சோனா குருவியும் நடந்தது எல்லாத்தையும் புறா கிட்ட சொன்னாங்க. சோனா, நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியல. நேத்து கூட காலுக்காகமும் கோரிக்காகமும் மலைப்பகுதி பக்கம் பறந்து போறதை என் கண்ணால பார்த்தேன். என்னது, காகங்கள் மலைப்பக்கம் பறந்து போனாங்களா? என்னால நம்பவே முடியல. நீங்க 2 பேரும் நாளைக்கு காலையில என்னோட வீட்டுக்கு வாங்க. காகங்கள் மலைப்பகுதி பக்கம் பறந்து போறத நீங்களே உங்க கண்ணால பார்க்கலாம். மறுநாள் காலையிலேயே சோனா குருவியும் ரீட்டாக்கிலையும் புறாவோட வீட்டுக்கு போனாங்க. புறான்னா காலனும் கோரியாக்காவும் நேத்து எத்தனை மணிக்கு இந்த பக்கமா வந்தாங்க? சோனா, அவங்க இப்ப வர்ற நேரம் தான். நேத்து இதே நேரத்துக்கு தான் அவங்க இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனாங்க. காலுஜி, லேட் ஆயிடுச்சு, வாங்க போவோம். எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கோரி, எல்லா பறவைகளையும் மலைப்பக்கம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு நாம மட்டும் இந்த பக்கம் பறந்து வந்தோம்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அதனால இன்னைக்கு நாம ஒரு கூடை எடுத்துக்கிட்டு போவோம். நாம வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வர்றப்ப அந்த கூடை நிறைய பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துருவோம். ஆமாம் காலுஜி, அப்படி எடுத்துக்கிட்டு வந்துட்டா நாம வாரம் ஒரு தடவை அந்த பக்கம் போனா போதும். இப்படி பேசிக்கிட்ட காங்கள் 2 பேரும் பிறகு ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு மலைப்பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. புறா வீட்டுல உட்கார்ந்திருந்த 3 பேரும் காங்கள் பறந்து போறதை கவனிச்சுட்டாங்க. சோனா, புறா சொன்னது உண்மைதான். காகங்கள் மலைப்பகுதியை நோக்கி தான் பறந்து போறாங்க. நம்மளையெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு காங்கள் மட்டும் எதுக்காக அந்த பக்கம் போறாங்க? சோனா, இதுதான் அந்த காகங்களோட புத்திசாலித்தனம். அவங்க இப்படி பொய் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மலைப்பகுதியில ஏதோ ஒரு மரத்துல நிறைய பழங்கள் பழுத்திருக்கணும். அது அவங்க மட்டுமே சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நம்ம கிட்ட கழுகு வந்திருக்குன்னு பொய் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நமக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறத விட இந்த காகங்கள் பின்னாலேயே பறந்து போய் அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரீட்டாக்கிடி இப்படி சொன்ன உடனே பிறகு இவங்க 3 பேரும் காங்கள் பின்னாடியே பறந்து போனாங்க. மலைப்பகுதிக்கு பறந்து போன காங்கள் அவங்க வயிறு முட்டை பழங்களை சாப்பிட்டாங்க. பிறகு கூட நிறைய பழங்களை பறிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல வெயில்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. திருட்டு காகங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ரொம்பவும் ஆனந்தமா தூங்குறாங்க. இங்க எந்த கழுகும் இல்ல. இந்த காகங்கள் பொய் சொல்லி நம்மளை ஏமாத்தி இருக்காங்க. ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க முதல்ல போய் பழங்களை சாப்பிடுவோம். பிறகு அந்த மரத்துக்கு போன இவங்க 3 பேரும் அங்கிருந்து செரி பழங்களை சாப்பிட்டாங்க. இவங்க 3 பேரும் வந்த விஷயம் தெரியாம காங்கள் 2 பேரும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. காகங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்க, நம்ம போறப்ப அவங்க பழங்களை பறிச்சு வச்சிருக்கிற கூடையையும் தூக்கிட்டு போயிடுவோம். பிறகு அந்த பழக்குடியை தூக்கிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு காங்கள் 2 பேரும் கண் விழிச்சு எழுந்திரிச்சாங்க. இப்படி எழுந்திரிச்ச காங்கள் பழங்களை பறிச்சு வச்சிருந்த கூட அங்க இல்லாதால அதிர்ச்சியானாங்க. காலுஜி, இங்க இருந்த பழக்குடைய காணோம். கோரி, அப்படின்னா இந்த இடத்துக்கு யாரோ வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க தான் நாம வச்சிருந்த கூடையை தூக்கிக்கிட்டு போயிருக்கணும். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு உண்மையாவே ஒரு கழுகு பறந்து வந்துச்சு. இப்படி பறந்து வந்த அந்த கழுகு காங்கள் மேல உட்காந்து அவங்கள தாக்க ஆரம்பிச்சது. காங்களும் தங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த கழுகை திருப்பி தாக்க ஆரம்பிச்சாங்க. காலுஜி, என்னால அடி தாங்க முடியல. வாங்க இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். ஆமாங்கோரி, இதுக்கு மேல இந்த கழுகு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். பிறகு காங்கள் 2 பேரும் எப்படியோ அந்த கழுகு கிட்ட இருந்து தப்பிச்சு தங்களுடைய காட்டுக்குள்ள பறந்து போனாங்க. காங்கள் 2 பேரும் கழுகு கிட்ட உண்மையிலேயே இப்படி அடி வாங்கிட்டு வர்றது தெரியாத எல்லா பறவைகளும் இவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன காலு, மலைப்பகுதிக்கு கழுகு வந்திருக்குன்னு நீங்க சொன்ன பொய்ய நாங்க நம்புறதுக்காக உடம்பெல்லாம் சிகப்பு சாயத்தை பூசிக்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. இங்க பாருங்க காகங்களே, இதுக்கப்புறம் நீங்க சொல்ற பொய்ய நாங்க நம்ப மாட்டோம். மலைப்பகுதியில கழுகு இல்லங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சோனா, புறா, ரீட்டா, எல்லாரும் கேளுங்க. நாங்க சொல்றது உண்மை. நீங்கெல்லாம் வந்து பழங்களை சாப்பிட கூடாதுன்னு தான் மலைப்பகுதிக்கு ஒரு கழுகு வந்திருக்குன்னு நாங்க உங்ககிட்ட பொய் சொன்னோம். ஆனா அந்த பொய் இப்ப உண்மையாயிடுச்சு. உண்மையிலேயே ஒரு கழுகு வந்து எங்களை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிடுச்சு. இங்க பாருங்க, எங்க உடம்புல வந்திருக்கிறது உண்மையான ரத்தம். நாங்க ஒன்னும் சிகப்பு கலர் சாயத்தை பூசிக்கிட்டு வரல. இப்படி சொல்லிட்டு காங்கள் 2 பேரும் அழ ஆரம்பிச்சாங்க. காகங்கள் புலி வருதுன்னு சொல்லி நம்மள ஏமாத்தினாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே புலி வந்துருச்சு போல இருக்கு. இதை கேட்டுட்டு அங்க இருந்த எல்லா பறவைகளும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அந்த காட்டுல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. சோனா குருவி தன்னுடைய வீட்டுல கிச்சடி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தது.
அந்த சமயத்துல புறா ஒரு கூடை எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டுக்கு வந்தது. அம்மா, புறா அங்கிள் கூப்பிடுற சத்தம் கேக்குது, சீக்கிரமா கதவை திறங்க. உடனே சோனா குருவி வாசல் கதவை திறந்துக்கிட்டு வெளியில போச்சு. புறாண்ணா, ஏன் வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்க. இல்ல சோனா, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இந்த வாழைப்பழங்களை உன்கிட்ட கொடுத்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். புறாண்ணா, என்னை ஞாபகம் வச்சு இந்த வாழைப்பழங்களை எடுத்துட்டு வந்ததுக்கு நன்றி. கொஞ்ச நேரம் இருங்க, இதோ வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி அந்த வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போச்சு. பிறகு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் கிச்சடியை வச்சு எடுத்துக்கிட்டு வெளியில வந்தது. புறாண்ணா, இந்த கிச்சடியை எடுத்துட்டு போய் ராணி கிட்ட கொடுங்க. கொக்கு ரொம்ப நாளா கிச்சடி கேட்டுக்கிட்டு இருந்தான், அதனால இன்னைக்கு நான் கிச்சடி தயார் பண்ணேன். சோனா, இந்த மாதிரி மழை பெய்யறப்ப சுட சுட கிச்சடி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இப்படி சொன்ன புறா பிறகு அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதே காட்டில் 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு நண்பர்கள்னு யாருமே கிடையாது. ஏன்னா இவங்க கிட்ட இருந்த திருட்டு குணமும் சண்டை போடுற குணமும் இவங்க கிட்ட யாரும் பழக விடாம தடுத்து வச்சிருந்தது. காலுஜி, எனக்கு என்னவோ இப்ப வாழைப்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. எனக்கு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு வந்து கொடுங்க. கோரி, இப்படி மழை பெய்கிற சமயத்தில் வாழைப்பழம் கேட்டால் நான் எங்கேருந்து கொண்டு வருவேன்? காலுஜி, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. இப்பவே நான் வாழைப்பழம் சாப்பிட்டாகணும். அப்படின்னா ஒன்று பண்ணு, இப்போ நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக புறாவோட வாழைத்தோட்டத்தில் இப்போ யாருமே காவலுக்கு இருக்க மாட்டாங்க. சீக்கிரமாக அங்கே போய் உனக்கு தேவையான வாழைப்பழங்களை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேரு. காலுக்காக இப்படி சொன்ன உடனே கோரிக்காக வாழைப்பழம் சாப்பிட்ற ஆசையில அந்த மழையில பறந்து போச்சு. இப்படி போன கோரிக்காகவும் புறாவோட வாழைத்தோட்டத்துக்கு போய் ஒரு வாழை மரத்து மேலே உட்கார்ந்தது. ராணி, இந்த டிஃபன் பாக்ஸ்ல சோனா குருவி கொடுத்த கிச்சடி இருக்கு. இத நீ சாப்பிடு. நான் நம்ம தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, இந்த மாதிரி மழை பெய்யறப்ப நம்ம வாழை தோட்டத்துல யார் வந்து திருட போறா? வாழை தோட்டத்துக்கு நாளைக்கு போய்க்கலாம், பேசாம வீட்ல இருங்க. அப்படி இல்ல ராணி, இந்த மாதிரி சமயங்கள்ல தான் திருட்டு நடக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இப்படி சொன்னா புறா பிறகு ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு தன்னுடைய வாழைத்தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போன புறா ரொம்ப தூரத்துல இருந்து கோரிக்காக ஒரு மரத்துல உட்கார்ந்து வாழைப்பழத்தை சாப்பிட்றத பார்த்துடுச்சு. பிறகு சத்தம் போடாம கோரிக்காகத்துக்கு பின்னால போய் உட்கார்ந்த புறா தான் கையில இருந்த கம்பால கோரிக்காகத்துக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தது. இப்படி அடி வாங்கின கோரி மரத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. ஐயோ அம்மா, நான் உயிரோடு இருக்கனா செத்து போயிட்டனா? எனக்கு எதுவுமே புரியலையே. இது வரைக்கும் உயிரோட தான் இருக்க. இதுக்கப்புறம் வாங்குற அடியில தான் சாக போற. இப்படி சொன்ன புறா கோரிக்காகத்தை ஒரு வாழை மரத்துல கட்டி வச்சுது. புறா புறா, என்னை விட்டுடு புறா. தெரியாதனமா நான் இந்த பக்கம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் தோட்டத்து பக்கம் நான் வரவே மாட்டேன். பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெஞ்சுக்கிட்டு இருந்த மழை சுத்தமா விட்டுடுச்சு. மழை விட்டதுக்கு அப்புறம் கோரிக்காகத்தோட கட்டாவத்து விட்ட புறா கோரிக்காகத்தை பார்த்து இப்படி சொல்லுச்சு. கோரி, வாழைப்பழங்களை பறிச்சு இங்க இருக்க கூடைகள்ல அடுக்கி வை. புறா, நான் வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. என்னை காணாம என்னோட காலுஜி தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. தயவு செய்து என்னை விட்டுடு, நான் வீட்டுக்கு போகணும். முதல்ல நான் சொன்ன வேலையை செய். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறத பத்தி யோசிக்கலாம். பிறகு வேற வழி இல்லாத கோரிக்காகவும் அங்கிருந்த கூடைகள்ல வாழைப்பழங்களை பறிச்சு போட ஆரம்பிச்சது. இப்ப அங்கிருந்த 3 கூடைகளும் வாழைப்பழங்களால நிரம்பிடுச்சு. கோரி, நீ இப்ப வீட்டுக்கு போகலாம். ஆனா இன்னொரு தடவை உன்னை இந்த தோட்டத்துல பார்த்த உன் காலை உடைச்சிடுவேன். பிறகு கோரிக்காக அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, அந்த புறா என்னை ரொம்ப அவமானப்படுத்திடுச்சு. என்னை அடிச்சதோடு மட்டும் இல்லாம அதோட தோட்டத்துல என்ன வேலை செய்ய வச்சிருச்சு. இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்ல. கோரி, என்ன சொல்ற நீ? நடந்ததை தெளிவா சொல்லு. பிறகு கோரிக்காக நடந்தது எல்லாத்தையும் காலுக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. கவலைப்படாத கோரி, புறாவை எப்படி பழி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். சோனா, நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? புறாண்ணா, நான் உணவு தேடி கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சோனா, நான் இப்ப வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகணும். நான் திரும்பி வர சாயங்காலம் ஆயிடும். அதனால நான் வர்ற வரைக்கும் என்னோட தோட்டத்தை காவல் காக்கிற வேலையை நீ பாரு. சாயங்காலம் நீ வீட்டுக்கு போகும்போது உனக்கு தேவையான பழங்களை நான் கொடுக்கறேன். இதுக்கு ஒத்துக்கிட்ட சோனா குருவி பிறகு புறாவோட வாழைத்தோட்டத்தை காவல் காக்க ஆரம்பிச்சது.
புறா கொஞ்சம் வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட மாட்டு வண்டியில மார்க்கெட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தது. தன்னோட மாமா வீட்டுக்கு போன காலுக்காகவும் நடந்தது எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்லுச்சு. மாமாஜி, சீக்கிரம் கிளம்புங்க. என் மனைவிக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால தாங்க முடியல. இங்க பாரு காலு, எனக்கு கூட வாழைப்பழம் சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு. புறாவோட தோட்டத்துல இருந்து நாம திருடிக்கிட்டு வர்ற வாழைப்பழத்தை நாம ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுப்போம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் காலுக்காகத்தோட மாமாவும் புறாவோட வாழைத்தோட்டத்தை நோக்கி பறந்து வந்தாங்க. என்னது, சோனா குருவி எதுக்காக இங்க உட்காந்துருக்கு? ஒருவேளை புறாவோட தோட்டத்தை சோனா குருவி தான் காவல் காக்குதா? இந்த குருவி சும்மா உக்காந்து இருந்தா கூட பரவாயில்ல, கையில பெரிய கம்பு வேற வச்சிருக்கு. அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. மாமாஜி, நாம இப்ப அவசரப்பட வேண்டாம். வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி வருவோம். அப்ப இந்த குருவி எப்படி இருந்தாலும் தூங்கிடும்னு நினைக்கிறேன். பிறகு அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. சோனா, நீ இந்த வாழைப்பழங்களை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போ. ஆனா ஒரு விஷயம், இந்த பழங்களை கொண்டு போய் உன் குழந்தைகிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் இங்க வந்துடு. ஏன்னா இன்னைக்கு ராத்திரியும் நீ தான் காவல் காக்கணும். அதனால பரவாயில்ல புறாண்ணா, இதை இப்பவே போய் என் குழந்தைகிட்ட இந்த பழங்களை கொடுத்துட்டு நான் திரும்பி வரேன். இப்படி சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போன சோனா குருவி தன்னுடைய குழந்தைகிட்ட பழங்களை கொடுத்தது. குக்கு, நீ இந்த பழங்களை சாப்பிட்டு படுத்து தூங்கு. அம்மா புறா அங்கிளோட வாழைத்தோட்டத்தை காவல் காக்க போற. காலையில தான் திரும்பி வருவேன். அம்மா, ராத்திரி உங்களுக்கு தூக்கம் வந்தா என்ன செய்வீங்க? குக்கு, அம்மா இன்னைக்கு வாழைத்தோட்டத்துக்கு போய் தூங்க தான் போறேன். ஆனா அதே சமயம் திருட்டு நடக்காமலையும் என்னால பாதுகாக்க முடியும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு புறாவோட வாழைத்தோட்டத்துக்கு பறந்து போச்சு. வாழைத்தோட்டத்துக்கு போனதும் சோனா குருவி ஒரு பெரிய வலையை எடுத்து வாழை மரங்கள் மேல விரிச்சு வச்சது. அந்த வலையோட ஒரு முனையில ஒரு கயிறு கட்டி இருந்தது. பிறகு அந்த கயித்தோட மறுமுனைய தன்னோட கையிலேயே வச்சுக்கிட்டு ஒரு மரத்தடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சது. காலுஜி, ராத்திரி ஆயிடுச்சு. மாமாவை அழைச்சிக்கிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. அந்த புறா இந்நேரம் தூங்கி இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம், ஒரு மரத்துல கூட வாழைப்பழம் இருக்கக்கூடாது. எல்லா பழத்தையும் பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துருங்க. காலையில தன்னோட வாழைத்தோட்டத்தை பார்த்துட்டு அந்த புறா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கணும். பிறகு காலுக்காகவும் காலுக்காகத்தோட மாமாவும் புறாவோட வாழைத்தோட்டத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி போனதும் இவங்க இருட்டுல வலை விரிச்சிருக்கிறது தெரியாம வாழை மரத்து மேல போய் உட்கார சோனா விரிச்சு வச்சிருந்த வலையில மாட்டிக்கிட்டாங்க. தாங்கிட்டே இருந்த கயிறை ஆட ஆரம்பிச்ச உடனே சோனா குருவியும் கண் விழிச்சிருச்சு. பிறகு அந்த கயித்தை மெதுவா இழுக்க ஆரம்பிச்சது. இப்ப காலுக்காகவும் காலுக்காகத்தோட மாமாவும் அந்த வலையில தலைகீழா மாட்டிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. காலு காலு, எனக்கு தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்கதால இப்ப மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. என்ன காப்பாத்து, இந்த வலைய விட்டு என்ன வெளியில எடு. மாமாஜி, நான் என்னவோ வெளியில நிக்கிறாப்புல என்ன காப்பாத்த சொல்றீங்க? நானும் உங்க கூட தான் இந்த வலையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல கம்பை எடுத்துக்கிட்டு சோனா குருவியும் அந்த வலைக்கிட்ட வந்துச்சு. இப்படி வந்த சோனா குருவி தாங்கிட்ட இருந்த கம்பால காலுக்காகத்தை வேக வேகமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அம்மா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. சோனா, இந்த வலையில நாங்க 2 பேரும் தானே மாட்டியிருக்கோம். இருந்தாலும் நீ என்ன மட்டுமே அடிச்சீன்னா அது என்ன நியாயம்? கொஞ்சம் அந்த பக்கம் போய் எனக்கு கொடுத்த மாதிரியே என்னோட மாமாவுக்கும் கொடு. ஏன்னா கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதியா எடுத்துக்கணும்னு சொல்லிதான் என்னோட மாமா இந்த தோட்டத்துக்கு வந்தாரு. வேணாம் வேணாம் சோனா, என்ன அடிச்சிராத. நான் வயசானவன், என்ன அடிச்சிராத, என்ன அடிச்சிராத. இல்ல இல்ல, நான் எது கொடுத்தாலும் 2 பேருக்கும் சரிசமமா தான் கொடுப்பேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு கையில இருந்த கம்பால 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பிறகு பொழுது விடிஞ்சதும் புறா அப்புறம் காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் அங்க வந்தாங்க. காலு, கோரி, இதுக்கப்புறம் நீங்க இந்த காட்டுல இருக்க கூடாது. இப்பவே இந்த காட்டை காலி பண்ணிட்டு உங்க மாமா கூட அவர் இருக்க காட்டுக்கே போயிடுங்க. பிறகு வேற வழி இல்லாத காலுக்காகவும் குறிக்காகவும் அந்த காட்டை விட்டுட்டு மாமாஜி இருக்கிற காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க.